திருவெம்பாவை பாடல் 19. உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று தொடங்கி நடையிடுகிற மிக அருமையான பாட்டு. நீண்ட பல சிந்தனைகளை நம்முடைய நன்றித் தடத்திற்கு மாணிக்கவாசகப் பெருமான் கொண்டு வருகிற திருப்பாட்டு. நீராடி முடித்து பெருமானை வழிபட்டு மகிழ்ந்த பெண்கள் 2 வேண்டுகோள்களை பெருமான் தாழ்மலர்களில் வைக்கிறார்கள் என்பதை முன்னரும் நாம் சிந்தித்து பார்த்தோம். ஒன்று, நாடுமலிய உன்னுடைய கருணை போல் மழையை தந்துருள வேண்டும் என்கிற புதுமை நோக்கு இளம் பெண்கள் உள்ளத்திலேயே கருக்கொண்டு வளர வேண்டும் என்கிற பெருமானினுடைய நன்னெஞ்சம் அந்த பெண்கள் மழை வேண்டும் என்று கேட்குமாறு பாட வைத்திருக்கிறது. இரண்டாவதாக அவர்களுடைய விண்ணப்பமெல்லாம், பெருமானே, உன்பால் அன்பு கொண்டு உன்னுடைய திருவடிக்கு தொண்டு செய்கின்ற நல்ல பண்பாளர்களாக இருக்கிற சிவன் அடியார் ஒருவர் எங்களுக்கு வரப்போகிற ஆண்டுகளில் மாதங்களில் நடைபெறுகிற திருமணத்தில் மணாளனாக வருவதற்கு நின்னுடைய தன்னருள் வேண்டும் என்று வேண்டுவது. 9வது திருப்பாட்டில் அந்த வேண்டுகோளை முன்னரே பெண்கள் திருக்குளத்தின் வாசலிலே நின்று நீராடுவதற்கு முன்னரே நெஞ்சத்தடத்தில் நினைந்து போற்றி வழிபட்டதை அந்த பாட்டு எடுத்து காட்டுகிறது. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே என்று தொடங்குகிற அந்த பாட்டில், உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ் பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார், அவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய்ப் பணி செய்வோம், இன்னவகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல் என்ன குறையும் எலோம் ஏலோர் எம்பாவாய். என்ன ஒரு அழகான பதிவு பாருங்க. என்ன குறையும் இல்லைன்னு கருதுவது தான் சைவம் நமக்கு கற்றுத்தருகிற மிகப்பெரிய பாடம். அவன் குறைவிலா நிறைவுடையவன், அவனை வணங்குகிற அடியார்களுக்கும் என்றும் குறைவிலா நிறைவு கிடைக்குமே தவிர குறைவுடைய மனம் ஒன்றுமே இல்லை. இன்பமே என்னாலும் துன்பமில்லைன்னு துன்பத்தின் உச்சியில் இருக்கிற பொழுது திருநாவுக்கரசராலே பாட முடிந்திருக்கிறது என்பதை நம்மாலே பெருமக்களே பார்க்க முடிகிறது. அங்கே உடன்பாட்டு முறையால் உன் அடியார்கள் எங்களுக்கு கணவன்மார்களாக வர வேண்டும் என்று கூடி நின்று வேண்டிய பெண்கள், உன் அடியார்கள் அல்லாத வேறொருவர் எங்களுக்கு கணவனாக வந்துவிடக்கூடாது என்று எதிர்மறையில் வேண்டுகிற வேண்டுகோளாக இந்த அருமையான 9வது திருப்பாட்டு காலகாலமாக வழக்கில் இருக்கிற ஒரு பழமொழியை முன்னிலைப்படுத்தி இந்த அருமையான பாட்டு தொடங்கி இருப்பதாக அறிஞர்கள் தங்கள் பதிவிலே அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு தாய் அவளுடைய மடியில் ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு அந்த குழந்தையை அவள் பேணுகிறாள், சீராட்டுகிறாள். பக்கத்து வீட்டில் திருமணமாகாத இன்னும் மனம் காணாதிருக்கிற இளம்பெண் பக்கத்து வீட்டில் இருக்கிற தாய்மை எய்திய தன்னுடைய பழைய தோழியை பார்த்து அவளோடு உரையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒன்று சொன்னாளாம். மடியில் குழந்தை வைத்திருக்கிறாய், உன் குழந்தை பத்திரமாக கவனித்துக்கொள், நீ சரியாக கவனிக்கவில்லை என்றால் குழந்தை என்னாவது என்று பிள்ளையையே பெறாதவள் பிள்ளையை பெற்றெடுத்து மடியில் வைத்து தாலாட்டி பாராட்டி ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அதன் மேல் கவனம் வைத்திருக்கிற தாயை பார்த்து, உன் கையில் இருக்கிற குழந்தையே உன் குழந்தை இல்லையா, பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்ன எப்படி உள்ளுக்குள்ள தாய் சிரிப்பாளோ அதுபோல் அப்படின்னு ஒரு பொருள். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று யாராவது ஒரு பெற்ற தாயிடம் போய் அவளை விட வேறு ஒரு கரிசனம் உடையாள் போல் பக்கத்தில் இருக்கிறவள் சொன்னால், தாய் எனக்கு தெரியாதோ இவள் யார் சொல்ல வந்தது என்று கொஞ்சம் சினப்பது போல் இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களையெல்லாம் தாயாக நின்று பராமரித்து அருள் பாலிக்கிற கருணையுடைய பெருந்தெய்வமாகிய சிவனே, உனக்கு முன்னே வந்து நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோமே, அது உன்னுடைய அருள் வளாகத்துக்குள் இருக்கிற எங்களை நீ பாதுகாக்க வேண்டும் என்று கேட்பது உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று சொல்வது போல் பிழைப்பட்டு விடுமோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம். இது ஒரு பொருள். இன்னொரு பொருள் கொஞ்சம் வித்தியாசமானது. இப்பொழுதெல்லாம் அந்த வழக்கம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் நான் இளமையாக இருந்த காலத்தில் திருமண காலங்களில் வீட்டில் இருக்கிற முதிய மங்கல பெண்கள் மேடை ஏறி வருவார்கள்.
அவர்கள் திருக்கரங்களால் தான் திருமாங்கல்யத்தை எடுத்து மாப்பிள்ளை கையில் பாட்டி, என்னுடைய பாட்டி 80 வயது வரை மங்கள மங்கையாக நெற்றி நிறைய மஞ்சள் பூசி மிகப்பெரிய குங்குமம் இட்டுக்கொண்டு அவர்கள் உலா வருவதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் திருக்கரங்களால் எடுத்து பேரனுக்கு திருமாங்கல்யத்தை கொடுத்து கட்டச் சொல்வார்கள். அப்படி கட்டச் சொல்லுகிற நேரத்தில் அந்த திருமாங்கல்யம் கட்டி முடித்ததும் அந்த கையரை ஒரு கையை எடுத்து இன்னொரு கையில் பாணிக்கிரகணம்னு சொல்லுவாங்க. அதை அப்படி கொடுக்குற நேரத்தில் அந்த பாட்டி நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த பெண்ணு கையை பிடிச்சி கொண்டு வந்து அந்த பையன் கையில் கொடுத்துட்டு, அப்பா நாங்கள் கிளி மாதிரி வளர்த்த புள்ளடா, இந்த பொண்ணை உன் கையில் ஒப்படைக்கிறோம், இன்னுமே அவளுக்கு அப்பா அம்மா எல்லாமா இருந்து பாதுகாக்க வேண்டியது நீதாண்டா என்று உன் கையில் பிள்ளை இது நாள் வரை எங்களிடம் இருந்தால் இனி உனக்கே அடைக்கலம் என்று சொல்லுகிற ஒரு சம்பிரதாயம் வழக்காறு திருமண காலத்திலே இருந்தது. இந்த ரெண்டு பொருளையும் இதுக்கு கொள்ளுவதற்கு இடம் இருக்கிறது. உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று, அடுத்த வரிதான் இந்த ரெண்டு சிந்தனையே. அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால். பழஞ்சொல் என்றால் பழமொழின்னு ஒரு பொருள். அது முதற் பொருளுக்கு பழமொழின்னு. தாய் மடியில் இருக்கிற குழந்தைய பார்த்து ஓம்புள்ள நீதாண்டி பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்கிற தன்மை போல. என்ன பழமொழின்னு தெரியல, ஆனால் அப்படி இந்த கருத்துக்குடைய ஒரு பழமொழி அங்கே இருந்திருக்க வேணும்னு. இந்த ரெண்டாவது இருக்கிற செய்தியில் பொண்ணை நீ பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்கிறது இருக்குதே, அது உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம்னு ஒரு பழமொழியாகவே அது இருந்திருக்க வேணும் என்று திருமண நாளிலே சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை. உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால். பழஞ்சொல் என்றால் ஒவ்வொரு திருமணத்திலேயும் பெண் கையை மாப்பிள்ளை கையில் பிடித்து கொடுத்து உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று சொல்லப்படுகிற பாரம்பரியம். அந்த வார்த்தை, அந்த தொடர் என் வாழ்க்கையில் புதுக்கப்பட போகிறது திருமணத்தில், அது பற்றி என் நெஞ்சத்தில் எழுந்த அச்சத்தால். அப்படிதான் அந்த கருத்தை கொண்டு வரணும். அன்றைக்கு அவள் திருமணத்தில் சொல்லப்பட்ட இவள் திருமணத்தில் சொல்லப்பெற்ற அந்த தொடர் நாளைக்கு என் திருமணத்தில் என்னுடைய கையை பிடித்து வரப்போகிற மணாளன் கையில் தரப்போகிறார்கள். அப்பொழுது இந்த சொல் தொடர் சொல்லப்படும். அது பற்றி எனக்கு ஒரு அச்சம் வந்தது என்பதனால் திருமணம் பற்றிய அச்சம் ஒன்று என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அதை உன் திருவுள்ளத்திற்கு கொண்டு வருகிறேன். நான் இந்த பாட்டை இப்படி பார்க்கிறேன். திருமணத்திற்கு சமைந்திருந்த ஒரு இளமகள் அவள். நாள்தோறும் தன்னுடைய தோழியரோடு சென்று திருவண்ணாமலையில் இருக்கிற தீர்த்தத்தில் நீராடி பெருமானை வணங்கி மழை வேண்டி நல்ல மணாளன் வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தவர்களில் ஒருத்தி. நாளையோடு மார்கழி முடியப் போகிறது. மார்கழியினுடைய முதல் நாள், கடைசி நாளைக்கு முதல் நாள்னு வைத்துக்கொள்ளுங்க. ஒரு கற்பனையாக எண்ணி பார்க்கலாம். பருவமெய்திய பெண்ணை உடனடியாக ஒரு ஆடவன் தோள் சேர்ப்பது என்பது பண்டை தமிழ் வழக்கு, வேத வழக்கு என்பதை நான் முன்னரே உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன். அப்படின்னா அவ்வளவு விரைவில் அந்த பெண்ணை உரிய ஆடவனிடம் சேர்த்து விட வேண்டும். காலையில் ஒரு 10 மணி இருக்கும். வீட்டு வாசலில் கணவன் வரவுக்காக மனைவி காத்திருக்கிறாள். நீராடலை எல்லாம் முடித்துவிட்டு தலை துவட்டி பூ வைத்து திருநீர் பூசி சுவாமியை கும்பிட்டு விட்டு திருமணத்திற்கு காத்திருக்கிற மகள் வீட்டில் இருக்கிறாள். தந்தை வெளியிலிருந்து வருகிறான் போல தெரிகிறது. ஒரு நாடகம் போலே நான் இந்த பாட்டை பார்த்து மகிழ்வதும். வாசலில் திண்ணையில் உட்கார்ந்ததும் மனைவி ஓடி ஒரு குவளையில் தண்ணீர் கொடுத்து அவனை வரவேற்று குடிக்கச் செய்ததும் கொஞ்சம் மறைவாக இல்லத்தின் நிலைப்படி ஓரத்தில் பாதி உடம்பை மறைத்து கொண்டு மனைவி கணவனோடு பேசுகிறாள். ஆண்டாண்டு தோறும் மார்கழி வருகிறது, தை பிறக்கிறது. ஆனால் நம்முடைய மகளுக்கு இன்னும் ஒரு வழி பிறக்கவில்லையே. பெண்ணுறுத்தி வளர்ந்து நிற்கிறாள் என்கிற எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இல்லையா? ஒரு மணாளன் தோளில் அவளை சேர்க்க வேண்டும் என்று கருதவில்லையான்னு அவள் கேட்டிருக்க வேண்டும். உடனே இவன் சொன்னான், பெண்ணே, என்ன இப்படி பேசுகிறாய்? நான் எங்கே போய்விட்டு வருகிறேன் என்று கருதுகிறாய்? நம்முடைய பெண்ணுக்கு ஒரு தக்க மணாளனை பார்த்து தேர்ந்தெடுத்து கொண்டுதான் இப்பொழுது நான் வந்திருக்கிறேன். இல்லத்தின் ஒரு புறத்தில் இருக்கிற திருமணத்திற்கு சமைந்திருக்கிற மகள் காதில் தன் திருமணம் பற்றி தந்தை தாய்க்கு இடையிலே ஒரு உரையாடல் நடைபெறுவது என்பது காதிலே விழுகிறது. உடனே மெல்ல காது கொடுத்து கேட்கிறாள், என்ன உரையாடல்னு. ஓ, நம்முடைய பெண்ணுக்கு ஒரு நல்ல மணாளனை தேர்ந்தீரோ? ஆம் என்று இவன் சொன்னதும்,
முதலில் தாய் கேட்டாள், நல்ல செல்வனா? பெரும்பாலான தாய்மார்கள் கேட்கிற முதல் கேள்வி பெண் செல்வ குடும்பத்தில் சென்று சேர்தல் வேண்டும்னு கருதுகிற கருத்து. என்ன கேள்வி இது? 7 தலைமுறைக்கு தேவையான செல்வ வளம் அந்த பிள்ளைக்கு இருக்கிறது. அந்த ஊரிலேயே அந்த குடும்பம்தான் செல்வத்திலே தலை நிற்கிற குடும்பம். அன்னை முகத்தில் பெரிய மகிழ்ச்சி ரேகை. இப்படி திரும்பி பார்த்தால் பெண் முகத்தில் இந்த கேள்வி, அது பற்றி வந்த விடையால் எந்த மகிழ்ச்சி ரேகையும் வரலையா. இரண்டாவதாக ஒரு கேள்வி அம்மாவிடமிருந்து வரவேணும்னு அந்த பொண்ணு எதிர்பார்த்தா. அந்த கேள்வியை அவ கேட்டா, நல்ல செல்வன் என்றீர்களே, நல்ல கல்வியாளனா? இரண்டாவதா படிப்பு இருக்குதா? அவன் கல்லாத கலைகளே உலகத்தில் இல்லை, அவ்வளவு பெரிய கலைகளிலே தேர்ந்தவன் என்று தந்தை சொல்ல தாயினுடைய முகத்தில் இருந்த மலர்ச்சி 1க்கு 10ஆக கூடுகிறது. அது கேட்டும் மகளினுடைய முகத்தில் மலர்ச்சி ஏதும் வரவே இல்லை. மூன்றாவதாக ஒரு கேள்வி தந்தையிடம் தாய் கேட்பாள் என்று எதிர்பார்க்கிறாள். நல்ல செல்வன் என்றீர்கள், நல்ல அறிஞன் என்றீர்கள், நல்ல அழகனோ? பெரும்பாலும் பெண்கள் அதைத்தான் எதிர்பார்ப்பார்கள். அழகைத்தான் இளமகளிர்கள் கணவனிடம் எதிர்பார்ப்பார்கள். ஒரு பழம்பாட்டு ஒன்று உண்டு. அப்படின்னு எதிர்பார்த்ததும் அழகனா, மன்மதனோ, முருகனோ என்று சொல்லத்தக்க பேரழில் பெற்ற பிள்ளை நம்முடைய பெண்ணுக்கு பார்த்திருக்கிறேன். அதை கேட்டதும் 100 மடங்காக தாய் முகத்தில் மகிழ்ச்சி பொங்க, இந்த கேள்வியை கேட்டு பதில் சொன்ன பிறகு கூட பெண் முகத்தில் எந்த மகிழ்ச்சி ரேகையும் வரவில்லை. அவள் எதிர்பார்த்த இன்னொரு கேள்வி, அந்த கேள்வியை தாய் கேட்பாள் என்று எதிர்பார்த்தாள். கேட்கவில்லை. தந்தையும் பதில் சொல்லவில்லை. அழகன் என்கிறீர்கள், அறிஞன் என்கிறீர்கள், செல்வன் என்கிறீர்கள், அதைவிட என்ன, அவனுக்கே நம்முடைய பெண்ணை கொடுத்து விடலாம் என்று தாய் முடிவெடுக்க, நானும் அதைத்தான் நினைத்தேன் என்று சொல்ல, தான் எதிர்பார்த்த மணாளனை பற்றிய ஒரு கேள்வி வரவில்லையே என்று பெண்ணினுடைய உள்ளத்தில் பகீர் என்ற ஒரு அச்சம் தோன்றித்தான். அந்த அச்சத்திலிருந்து விடுபடுவதற்காக கடைசி நாளில் மார்கழியில் போய், அந்த உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால். அந்த அச்சம் என்னங்கிறத இப்ப சொல்ல போறாரு. என்ன அச்சம்? அதை போய் நமக்கு நன்ற அழகா காட்டுறாரு. வரப்போகிற மாப்பிள்ளை அழகனான்னு கேட்டாள். செல்வனான்னு கேட்டா, படிப்பாளியா என்று கேட்டாள். வரப்போவனாக இருக்கிறதாகிய இந்த பிள்ளை மணமகன் சிவபெருமான் திருவடிகளில் அன்புடையவனா என்று ஒரு கேள்வியை தாய் கேட்க மறந்தாள். அது காரணமாக என்னுடைய நெஞ்சத்தில் பெருமானே ஒரு அச்சம் இருக்கிறது. அந்த அச்சம் அகல, எப்படி பாட்டு பாருங்க, எங்கள் பெருமான் உறக்கு ஒன்று உரைப்போம் கேள். இவதான் அந்த அச்சத்தை வெளிப்படுத்துறார். எம் கொங்கை நின் அன்பர் அல்லார்தோள் சேரற்க, எங்கள் மார்புகள் தழுவுகிற நேரத்தில் உன் திருவடிகளில் அன்புடையான் ஒருவனுடைய மார்பகத்தைத்தான் சென்று அடைய வேண்டுமே தவிர இன்னொருவருடைய மார்பகத்தை சென்று அடைதல் ஒரு காலத்திலும் கூடாது. எம் கொங்கை நின் அன்பர் அல்லார்தோள் சேரற்க. ஒரு தந்தையிடம் ஒரு மகள் உரிமையோடு தன்னுடைய விருப்பங்களை சொல்வாள். தாயிடம் சொல்வது என்பது ஒன்று உண்டு. ஆனால் யாரிடம் மகளுக்கு அதிக உரிமைன்னா அப்பாவிடம்தான். எது கேட்டாலும் இந்த அம்மா இப்படித்தான் சொல்லும், நான் அப்பாவை கேட்டு வாங்கிக் கொள்ளுகிறேன்னு என் பெண்ணே பலமுறை என்னிடம் முறையிட்டு பெற்றுக்கொண்டதை நான் அனுபவத்தில் அறிந்திருக்கிறேன். எனவே தந்தையிடம் கொஞ்சம் செல்லம் தந்தையாக பார்த்து அந்த பெருமானை கேட்கிறாள். எம் கொங்கை நீ அன்பர் அல்லார் தோள் சேரற்க. நிச்சயமா அது கூடவே கூடாது. அப்படி சேர்ந்தால் அவனும் நானும் ஒருங்கிணைகிற நேரத்தில் அவன் கையும் என் கையும் ஒன்றிணைந்து எங்கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க. ஒரு மலர் தொடுப்பதாக இருந்தாலும், ஒரு பொருளை நீர் எடுப்பதாக இருந்தாலும், என்னுடைய கை என் திருமணத்திற்கு பிறகு செய்கிற எந்த பணியும் சிவப்பணிகளில் ஒன்றாக இருப்பதற்கு எம் கொங்கை என் நண்பர் அல்லாதோள் சேரற்க. கங்குல் பகல் எம் கண் மற்றொன்று காணற்க. இரவு பகல் காட்சி என் கணவன் வழி காணுகிற காட்சி. அவன் கண்ணவன். என்னுடைய பார்வையெல்லாம் இனி என் பார்வை இல்லை, என் கணவன் பார்வையே என் பார்வையாக நான் கொள்கிறேன். அவன் பார்வை சிவப்பார்வையாக இருந்தால்தான் என் பார்வையும் சிவப்பார்வையாக இருக்கும் என்பதை கருதி எங்கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க. கங்குல் பகல் எம் கண் மற்ற ஒன்றும் காணற்க. அதை தவிர வேறு ஒன்றையும் எங்களுடைய கண்கள் காணுதல் கூடாது. என் கண்கள் உன்னை பார்ப்பதும் எம் கைகள் உனக்கு பணி செய்வதும் அவன் சிவனருடையவனாக சிவபக்தி உடையவனாக இருந்தால் அல்லாது
ஒரு காலத்திலும் நடக்காது. கங்குல் பகல் எம் கண் மற்ற ஒன்று காணற்க என்று எதிர்மறையிலேயே கேட்டுவிட்டு பெருமான் புன்முறுவல் பூத்திருக்க வேணும். எல்லாரும் போனதுக்கு பிறகு தனியா நின்று அந்த பயத்தை பெருமான் முன்பு வெளியிடுகிறாள் போலிருக்கிறது. கோயில் வாசலுக்கு திரும்பி வந்த நேரத்தில் ஆண்டவன் சன்னிதானம் தூரத் தெரிய இவள் கண்களிலே நீர் நிறைய கேட்டிருக்க வேணும். பெருமான் அன்பு மீதூர ஒரு புன்னகை காட்டியிருக்கலாம். காட்சி தானே அது, காட்டியிருக்கலாம். இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியேல், நான் என்னமா கேட்டனோ அப்படியே 100க்கு 100 அதே மாதிரி நீ எனக்கு ஒருத்தனை கொடுத்துட்டீன்னா பெருமானே, நான் என்ன மகிழ்வேன், உனக்கு பரிசு தருவேன்னெல்லாம் சொல்லவே இல்லை. என்னென்னா, இந்த கீழே உதிக்குது சூரியன், மேலே உதிக்க போய் மறையுதுன்னெல்லாம் சொல்கிறாங்க. ஏதோ பெரிய பூகம்பம் வருதுங்கிறாங்க, பெரிய பெரிய இடிமின்னெல்லாம் வருதுங்கிறாங்க. தீமைக்கு அடையாளமாக பல மாறுதல்கள் உற்பவங்கள் உலகத்தின் கண்ணே வரும். அதெல்லாம் வந்ததுன்னா கூட உன்னுடைய அன்பன் ஒருவனோடு நான் சேர்ந்து விட்டேன் என்று சொன்னால், உலகத்தையே அச்சுறுத்துவதற்கு காரணமாகிய இயற்கை நிகழ்வுகள் வந்தால் கூட அது பற்றி நான் சிறிதும் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்வாள். இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோ நல்குதியேல், எங்கு எழில் என் ஞாயிறு, சூரியன் கிழக்கே உதித்தால் என்ன மேற்கே உதித்தால் இல்லை என்று பெரிய பூகம்பம் போன்றிருக்கிற கொடுமைகள் நிகழ்ந்தால் கூட ஆணும் பெண்ணும் சிவனடியார்களாக இருந்து சிவப்பணி செய்வார்களானால் அந்த மண்ணில் எந்த காலத்திலும் தீமைகள் வாராது, தீய உற்பாதங்கள் நிகழாது என்பதையும் ஒரு சேர மாணிக்கவாசகப் பெருமான் இந்த திருப்பாட்டில் சேர பதிவு செய்திருக்கிற அற்புதத்தை பார்க்கிறோம். இதன் மூலமாக நமக்கு ஒன்று தெரிகிறது. என்னென்ன, சைவ குடும்பத்தில் திருவாசகம் படித்து திருவெம்பாவை ஓதி திருமணத்தை மகளுக்கு நிகழ்த்துகிற சைவ குடும்பத்து பெருமக்கள் மகளுக்கு திருமணம் செய்கிற காலத்தில் எல்லா பொருத்தங்களையும் பார்ப்பதோடு கூட சிவக்குடும்பத்தில் வந்தவள், சிவநெறியில் வந்தவள், சிவாலய தரிசனம் செய்கிறவள், இளமை காலத்திலிருந்து எப்பொழுது பார்த்தாலும் வண்டலெடுத்து விளையாடுகிற பொழுது கூட சிவபெருமானையே கோயில் கட்டி வழிபட்ட காரைக்கால் அம்மையாருக்கு பொருள் நாட்டம் மட்டுமே உடைய சிவபக்தி இல்லாதவனை திருமணம் செய்து வைத்ததனால் அவள் வாழ்க்கை கருகி போயிற்று. சிவனைத் தவிர வேறொரு தெய்வத்தை மனத்தாலும் நினையாத சோடர்குடியில் பிறந்த மங்கையர்க்கரசியாரை நேர்மாறான சமண சமயத்திற்கு, அப்ப என்ன தெரியுது, சைவம் உச்சாணி கொம்பில் இருந்த காலத்தில் கூட அரசகுமாரியை அரசகுமாரனுக்கு திருமணம் செய்வது என்றிருந்ததே தவிர அந்த பெண்ணினுடைய சிவபக்தியை பற்றி கணக்கில் எடுத்துக்கொள்ளாது சோழர்கள் பெண்ணை கொண்டு போய் உடம்பால் கூனல் உடையவனும் வேறு சமய சார்புடையவன் கையில் கொண்டு போய் ஒரு சிவமங்கையை கொடுத்தார்கள். அவர்கள் திருஞான சம்பந்த திருவருளால் அவனையும் திருத்தி தன்னையும் வாழ்வித்து கொண்டு சைவத்தையும் வாழ வைத்தார்கள். எனவே வரப்போகிற காதலன் கணவன் சைவ பக்தி உடையவனாக இல்லை என்று சொன்னால் சமயம் விழுந்து போகும். ஏனென்றால் சமயத்தின் வாழ்க்கையெல்லாம் ஆண்களினுடைய புற உலக வாழ்க்கையில் இல்லை, பெண்களினுடைய அழுத்தமான மன பக்திமையில்தான் இருக்கிறது என்பது சத்தியமானால், நாளைக்கு திருவெம்பாவையை ஓதி மார்கழியை கடந்து தையில் திருமணம் பேசுகிற தமிழ்நாட்டு பெருமக்கள் செல்வமும் கல்வியும் அழகும் ஆளுமையும் இருக்கிற மணாளனை தேடுவதோடு கூட பாரம்பரியம் மிக்க சைவத்தில் நம்முடைய பெருமானுடைய திருவடிகளில் அன்புடைய பாரம்பரியத்தில் வந்தவனா என்கிற எண்ணத்தையும் உள்ளத்தில் கொண்டு மாப்பிள்ளை பார்த்தால் மேன்மைகொள் சைவ நீதி உலகலாம் விளங்கித் தோன்றும் என்பதைச் சொல்லாமல் சொன்ன அற்புத திருப்பாட்டு இந்த 19வது இனிய திருப்பாட்டு. கையிற்பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் என் அச்சத்தால் எங்கள் பெருமான்
உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் அன்பரல்லார் தோள் சேரற்க எங்கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எண்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் நல்குதியேல் எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கு ஏலோர் எம்பாவாய்.